இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித கலக்கம். ஏன் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்க போறாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம், எத்தனை பேர் இன்டர்வியூ பேனல்ல இருக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்டர்வியூ ரூம்ல உட்கார்ந்த உடனே ஒரு வித ஹெசிடேஷன். எப்படி நம்ம ஆன்சர் பண்ண போறோம், கரெக்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை அங்க நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு தாட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுல ஒரு டாப் லெவல் கம்பெனிஸ், அதாவது டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ்ல நான் ஒர்க் பண்ணதுனால ஐ ஹவ் அட்டெண்டட் சோ மெனி இன்டர்வியூஸ். அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ எடுத்திருக்கவும் செய்யறேன். அதனால இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சர்க்கிள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொதுவாகவே இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு 10 கேள்விகளும் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருக்குமே தெரியும், நம்ம போய் உட்கார்ந்த உடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டெல் சம்திங் அபவுட் யூ, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான். இந்த கேள்வி எதுக்காக கேட்கிறாங்க, அதாவது எடுத்த உடனே உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அவங்க செக் பண்ணணும், எப்படி போல்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. சோ உங்களுடைய நேம் சொல்றீங்க, அதன் பிறகு உங்களுடைய படிப்பு. இந்த படிப்பை பத்தி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஸ்கூலிங், இந்த டீடைல்ஸ் நீங்க சொல்லணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது எந்த இடத்துல அதனுடைய கம்பெனி நேம் சொல்லுங்க, எந்த ஊர்ல ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறத லைனா சொல்லிட்டு வரீங்க. அது ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஏதோ அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹாபி சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு சொன்னா உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டேரியா இருக்கும், அல்லது மினிமம் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, நீங்க ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுனால இது உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க சொல்றதுக்கு, அதாவது டெல் சம்திங் அபவுட் யூன்னு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தபடியா பார்க்கும்போது வாட் டு யூ நோ அபவுட் திஸ் கம்பெனி. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியம் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகும்போது அந்த கம்பெனியை பற்றி கண்டிப்பா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு வெப்சைட்ல கொஞ்சம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா இன்டர்வியூக்கும் போறோம், ஸோ எதுக்கு ஒண்ணா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஆமா, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா சொல்ல போனா அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் யாரு, அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுது, எத்தனை பேர் டோட்டலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது, அது மட்டும் இல்லாம அதனுடைய லாஸ்ட் டேர்ன் ஓவர் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ், அதாவது பேசிக்கா என்னென்னமோ அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டினை கேட்கும் போது நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங், அதுதான். ஸோ இது சொல்லும் போது ஒரு 4-5 பாயிண்ட் நீங்க சொல்லும் போது ஓகே, கிளியரா நம்மளுடைய கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால போகிறதுக்கு முன்னாடி அல்லது நீங்க போகும்போது கூட உங்களுடைய போன்ல அந்த கம்பெனியுடைய பேரை போட்டு விக்கிபீடியால நீங்க போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய டீடைல்ஸ் வந்துடும். அதை நீங்க எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா வசதியா இருக்கும். ஏன்னா மற்றது எல்லாமே நீங்க ஓனா சொல்லக்கூடியது, ஆனா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது, அதே போல இனிமே சொல்லக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஜென்ரலா சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கொஸ்டின் வாட் யூ நோ அபவுட் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இதுல வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் பார்க்கும்போது வாட் மேட் யூ டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப், எதுக்காக இந்த ஜாப்காக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுதான் டிஃபரெண்ட் மீனிங். அதாவது நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஸோ இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் நம்மளுடைய ஆன்சர்ல
இன்டர்வியூ எடுக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஆன்சர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, ஜேடி. அந்த ஜேடில என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஜேடி எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கேட்கறாங்க, அதனால இந்த ரோலுக்கு வந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஸோ ஐ லைக் திஸ் கம்பெனி பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனி, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவா அந்த கம்பெனியை கொஞ்சம் நம்ம அப்ரிசியேட் பண்ற மாதிரி. இந்த லாஸ்ட் டேர்ன் ஓவர்னு சொன்னலாம், ஓகே லாஸ்ட் குவார்டர் டேர்ன் ஓவர் வந்து ரொம்பவே இதா இருக்குது, அதனால ரேபிட் க்ரௌத் இருக்கு இந்த கம்பெனில, அதனால இந்த பொசிஷனுக்கு நான் அப்ளை பண்றேன், இந்த கம்பெனிக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி நீங்க சொல்லணும். அதாவது ஏதோ ஒரு பாசிட்டிவ்னஸ் வித் டாக்குமெண்ட். வித் டாக்குமெண்ட் சொல்லும் போது நீங்க அதாவது லாஸ்ட் குவார்டர் ரெவன்யூ எவ்வளவோ அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க சிம்பிளாவே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா அந்த டைம்ல நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கலாம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்? ஸோ இப்படிப்பட்ட கொஸ்டினுக்கு சாதாரணமா கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா மிக எளிதாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ட்ரென்த் சொல்லும் போது அந்த ஃபாஸ்ட் லேர்னர் சொல்லலாம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கர் நார்மலா சொல்ற மாதிரி சொல்லுங்க, ஒண்ணுமே இதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா வீக்னஸ், ஓகே ஸோ இந்த வீக்னஸை பற்றி சொல்லும் போது ஸோ நீங்க ஒருவேளை ஐ டோன்ட் ஹேவ் எனி வீக்னஸ் சொன்னா கூட கண்டிப்பா surely you have the weakness, please tell about that அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அந்த மாதிரி சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு நீங்க லேர்னிங்ல அந்த பாத்துல இருக்கீங்க, ஆனா நான் லேர்ன் பண்ணிடுவேன் ஃபாஸ்டா, அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிளா சொல்ல போனா I'm not able to do the public speaking, so I will get it before I get the leadership role அப்படிமா சொல்லுங்க. ஒரு நீங்க வந்து லீடர்ஷிப் ரோல சீக்கிரமா அடைய போறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல வந்து நான் வளர்த்துக்குவேன், அது என்னுடைய வீக்னஸா நான் பாக்குறேன், அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஏதோ ஒண்ணு அது ஒரு மிக முக்கியமாக இல்லாதது, அதாவது இப்போ நீங்க இருக்கக்கூடிய ரோலுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா ப்ராசஸிங் லெவல் அது முக்கியம் இல்லை, ஒரு லீடர்ஷிப் ரோல் வரும்போது நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு நெகட்டிவா வீக்னஸா இருந்தா கூட அதை நீங்க பாசிட்டிவா மாத்தி பேசுறதுனால அது ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் அமையும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் தட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லிக்கணும். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் யுவர் எய்ம்? ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்கறாங்க, நம்மளுடைய எய்முக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனா இன்டைரக்டா ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடியவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு 6 மாசம் இருப்பானா, ஒரு வருஷம் இருப்பானா, அல்லது ஹையர் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கானா, அல்லது இவ்வளவு நாள்ல விட்டுட்டு ஓடிடுவானா, ஃபேமிலி பிசினஸ் இருக்குமா, அல்லது ஃபாரின் போறதுக்கு ஆசைப்படுறாங்களா, வேற ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா, வேற சர்டிபிகேஷன் கோர்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா, இதுல எவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சதுக்காக தான் இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நீங்க சொல்லலாம். ஸோ சில விஷயங்களை வந்து ஒருவேளை நீங்க ஹையர் ஸ்டடி படிக்கணும் அல்லது சில பிளான் இருக்குன்னா கூட இந்த இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐ வாண்ட் டு பிகம் தி மேனேஜர் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படிப்பட்ட இது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அவங்களுக்கும். ஓகே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்மளுடைய கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஹையர் ஸ்டடின்னு சொல்லும் போதுதான் நான் யோசிக்கிறேன். அதாவது சில பேர் அதாவது யோசிப்பீங்க, நான் இப்போ வந்து ஜாபுக்கு வந்து போறதை காட்டிலும் நான் ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கம்பெனிகளை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க சிலவங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், ஏன்னா டாப் லெவல் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் ஸ்டடி படிக்கிறதுக்கு ஃப்ரீயாவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதாவது நீங்க பணம் கட்டுவீங்க, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு டைப் இருக்கும், நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிசிஎஸ், காக்னிசன்ட், அக்சென்சர், விப்ரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், டாப் இன்ஃபோசிஸ், ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் ஸ்டடிக்கு ஃப்ரீயாவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கு வந்து நீங்க கிளைம் பண்ணா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க, வித் பேமெண்டோட சேர்ந்து உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் மிகப்பெரிய கம்பெனிகள்ல இருக்குது. அதனால ஒருவேளை ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லயே நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, என்னன்னா ஒரு 1 இயர் நீங்க மினிமம் இருந்திருக்கணும் அந்த கம்பெனில, அதன் பிறகுதான் இருக்கணும். இல்ல அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு நீங்க கிளைம் பண்ண பிறகும் ஒரு 1 இயர் நீங்க கான்ட்ராக்ட் பீரியட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஜாப்
போற மாதிரி இருந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்க கட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி கொஸ்டின் அல்லது இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடின்னு யோசிக்கக்கூடியவங்க தயவு செய்து இப்படி யோசிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது why did you leave the job? அதாவது ப்ரீவியஸ் ஜாப் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஏன் விட்டுட்டு வாரீங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு நிச்சயமாவே தெரியும் இல்லையா, நம்ம சேலரி ஹைக் தான். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து 30% மினிமம் வந்து சேலரி ஹைக் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வருவோம். அல்லது சில பேர் வந்து சில பிரச்சனைகள்ல வருவாங்க, சமாளிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்கும்போது சொல்லவே கூடாது. தெரியாம கூட சொல்லிக்காதீங்க. எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்னது போல பாசிட்டிவா தான் பேசணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன இஷ்யூ இருந்தாலும், மேனேஜர் கூட பிரச்சனை, டீம் லீடர் கூட பிரச்சனை, டீம் மெம்பர்ஸ் கூட பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ், யூ ஷுட் நாட் டெல் இட். அந்த மாதிரி ரொம்ப வெரி கிளியரா இருங்க. ஏன்னா சோ அதுக்காக ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். why did you leave the job அப்படின்னு சொல்லும் போது, so I am looking for the exact role which is available here, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஒருவேளை ஜேடி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இன்விடேஷன் வரும்போது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஹெச்ஆர்ட்டே கேளுங்க, ஐ நீட் ஜேடி ப்ளீஸ் சென்ட் இட் டு மீன்னு கேளுங்க. அது உங்களுடைய உரிமை எடுத்தே பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெச்ஆர் வந்து அனுப்புற ஹெச்ஆர் வேற லெவல்ல இருந்து இருப்பாங்க, உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது வேற ஹெச்ஆரா இருப்பாங்க. அதே போல இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதாவது டீம் லீடர் லெவல் இருக்கும், அதுக்கு பிறகு மேனேஜர் லெவல் இருக்கும், அதுக்கு பிறகு பினான்சியல் இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல் லெவல் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பத்தி திரும்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூல கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஜேடி அனுப்பல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க வந்து ஜேடி எனக்கு அனுப்பி விடுங்க, ஐ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் ஜாப் ஆர் ரோல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி கேட்டாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா why did you leave the job ன்னு சொல்லும் போது some role I'm expecting the same thing is available in your company for the same job அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கான்பிடென்ட அவங்களுக்கு கொடுக்கும். அதனால கேட்டு ஜேடியை வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டம் பார்க்கும்போது ஆர் யூ ஓகே ஃபார் த நைட் ஷிஃப்ட் ஆர் ரீலொகேஷன்? இதுல நிறைய பேர் வந்து நெகட்டிவா ஆன்சர் பண்ணி அந்த டைமே வெளியே போயிடுறாங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்க நோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் அவ்வளவுதான். அதை விட ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, இதுதான் கன்ஃபார்ம். அதனால அதுக்காக நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணுமா, வேற லொகேஷனுக்கு போகணுமா, இங்க இருந்து என்னை வந்து பாம்பேக்கு அனுப்பிடுவாங்க நான் போகணுமா அப்படின்னா இல்ல. ஆனால் அந்த பர்டிகுலர் டீம்ல வந்து நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, ரீலொகேஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. சரியா, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன். அதனால நோன்னு சொல்லாதீங்க. ஸோ ஐ எம் ரெடி ஃபார் நைட் ஷிஃப்ட் ஆல்சோ, ஐ எம் ரெடி ஃபார் ரீலொகேஷன் ஆல்சோன்ட்டு ஒரு பாசிட்டிவாவே பேசுங்க. ஏன்னா எல்லா ஷிஃப்ட்டுமே நைட் ஷிஃப்டா இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்போ ஒருவேளை நீங்க வந்து பிளெக்சிபிளா இருப்பீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கேட்பாங்களே தவிர 100% உங்களை நைட் ஷிஃப்ட்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. சரியா, ஒன்ஸ் நீங்க என்டர் ஆன பிறகு கண்டிப்பா உங்களுடைய மேனேஜருக்கு, ஏன்னா அதுவும் கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல வந்து ஐ எம் ஓகே ஃபார் நைட் ஷிஃப்ட் சொல்லி இன்டர்வியூல எடுக்கும்போதெல்லாம் வருவாங்க. ஆனா உள்ள வந்த பிறகு சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, கொஞ்சம் மாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா மாத்தி கொடுக்கதான் செய்வாங்க. ஸோ அந்த அளவு வந்து ரொம்ப ஹார்டா இருக்க மாட்டாங்க. ஓகே, ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லும் போது நைட் ஷிஃப்ட் அல்லது ரீலொகேஷனுக்கு எல்லாமே வந்து பிளெக்சிபிள் இருக்கதான் செய்யும். ஆனால் இன்டர்வியூல இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க நோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ரிஜெக்ஷன். ஏன்னா நைட் ஷிஃப்ட் சொல்லும் போது இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி, ஏன்னா நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து நமக்கு யூரோப்பியன் ப்ராஜெக்ட் வருது அல்லது அமெரிக்கன் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் வருது. நமக்கு தெரியும் அமெரிக்கால நமக்கு நைட் ஷிஃப்ட் அப்படின்னாச்சுன்னா அங்க டே டைம். ஸோ நம்ம அவங்களுடைய பேங்குக்காவோ அல்லது அங்களுடைய கவர்மெண்ட் ஜாபுக்காக நம்ம வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80% ஜாப் வந்து நைட் ஷிஃப்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைவ் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது நீங்க நோன்னு சொன்னீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பாசிட்டிவாவே பேசுங்க. ஒன்ஸ் உள்ள போன பிறகு ஆஃபர் லெட்டர் வருது அதுக்கு நீங்க உள்ள போகுதுன்னு சொல்லும் போது கொஞ்ச நாள் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லது என்டர் ஆன பிறகு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னா நிறைய பேருக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை நம்மளானாவே நோன்னு சொல்லி கெடுத்துக்க வேண்டாம். ஓகே, சோ அடுத்த கட்டம் பார்க்கும்போது வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? இது மிக முக்கியமான கேள்வி. முக்கியமான கேள்வின்னு சொல்லும்போது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி நீங்க கேட்கறதுனால உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இப்ப எதுக்காக சொல்றேன், ஓகே, எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூல உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கு. அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலயே உங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும். இப்போ வந்து சீனியர் ப்ராசஸிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னா 5 lakhs அல்ல 5 lakhs to 8 lakhs பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 8 lakhs தாண்டி நீங்க கேட்டக்கூடாது பெர் ஆனும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நீங்க ஒருவேளை 8 lakhs தாண்டி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அந்த ஸ்பாட்ல யூ வில் பி ரிஜெக்டட். ஸோ அதனால என்ன சொல்லணும், ஓகே, அதுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹெச்ஆர்டு ரவுண்ட்ல கேட்கறாங்கன்னு சொன்னா ஐ வில் அக்செப்ட் கம்பெனி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ஏன்னா அந்த டைம்ல நீங்க ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. ஒன்னே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். எல்லா இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு 3rd லெவல் 4th லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆபரேஷன் மேனேஜர் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் உங்களை உள்ள வச்சிருக்கணுமா வேண்டாமா, உங்களை செலக்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஃபைனல் லெவல்ல வரும். அந்த ஆபரேஷன் லெவல்ல உங்களை செலக்டட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, சோ நீங்க எக்ஸ்பெக்டட் சேலரி அதிகமா கேட்டாலும் கூட, அதாவது நான் சொல்லக்கூடியது 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் அதிகமா கேட்டாலும் கூட உங்களை கம்மியா வாங்குறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்களே தவிர உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுலதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ சேலரி அதிகமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்டக்கூடாது. சேலரி அதிகமா லாஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் சேலரி டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போகும். அதுல நீங்க கேட்கலாம் எவ்வளவு. ஆனால் எவ்வளவு கேட்கலாம்னு சொல்லும்போது அந்த பினான்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி என்னால அப்ரூவ் பண்ண முடியலன்னு ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு உள்ள ஒரு நீங்க கூகுள்லயோ இல்லாட்டி மற்ற ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்டையோ இந்த லாஸ்ட் ரவுண்ட் வர்றதுக்குள்ள இந்த பேக்கேஜுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டுக்கணும். அல்லது நீங்க டைரக்டாவே கேட்கலாம். அதாவது இந்த சேலரி டிஸ்கஷன் வரும்போது வாட் இஸ் த ஹையஸ்ட் பேக்கேஜ் யூ ஆர் ப்ரொவைடிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல் கேளுங்க, தவறே கிடையாது. ஆனா இனிஷியல் ஸ்டெப்ல இந்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்க அதிகமா சொல்லிடக்கூடாது. அதனால இன்டர்வியூ நீங்க 2nd லெவல் 3rd லெவல் வரும்போதே கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனுக்கு இப்பெல்லாம் வந்து கூகுள்ல போட்டாலே எக்ஸாக்டா விழுது எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க இந்த பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டம் பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல் யூ ஆர் ஃபிட் ஃபார் த ஜாப். அதாவது இந்த ஜாபுக்கு வந்து நீங்க ஃபிட்டா இல்லையா, நீங்க ஃபிட்னா எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இதுவும் பேஸ்ட் ஆன் த ஜேடி. நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஐ ஹேவ் த ஃபுல் ஸ்கில்ஸ் ஆஸ் பர் த ஜேடி விச் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஜேடியில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே ஸ்கில் செட் என்கிட்ட இருக்குது, அதனால ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். சிம்பிளா சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேன் யூ மென்ஷன் இந்த ஜேடி அப்படின்னு சொன்னாச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. என்ன அங்க கேட்கறாங்க, ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் அதுல ஜேடியில இருக்கக்கூடியது அப்படியே சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்காவே ஃபர்தர் கொஸ்டின்ஸ் வராது. ஓகே, பக்காவா ஜேடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, ஃபைனல் கொஸ்டின்ஸ், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த 10 காமன் கொஸ்டின்ஸ்ல ஃபைனல் சொல்லும் போது ஹெச்ஆர் வந்து பேசி முடியும். ஹெச்ஆரோ அல்லது சீனியர் மேனேஜரோ அல்லது டீம் லீடரோ யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ ஃபைனலா கேட்கக்கூடிய கேள்வி டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் மீ கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப வேலிடான கொஸ்டின் கேட்கணும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ சைலண்டாவும் இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு கொஸ்டின், ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உள்ள போன உடனே அந்த கம்பெனிக்கு போன உடனே ஒரு டவுட் வரும். அந்த கேள்வியை கேட்கறோம். ஆனா அதுக்காக நீங்க கேள்வியை கேட்கும் போது அந்த கொஸ்டின் வேலிடா அப்படிங்கறத ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அது சரியில்லை அப்படின்னா அதனாலையும் உங்களை வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அல்லது நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ நீங்க வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்களா. ஸோ அந்த கொஸ்டினை போய் கேளுங்களாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதை விட நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒரு வெப்சைட்லயோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில கொஸ்டின் நான் கூட எனக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது நானே கொஸ்டின் கேட்டுட்டேன், வாட் இஸ் த கிளைண்ட் யூ ஆர் டீலிங் வித் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலா கிளைண்ட் வந்து ஒரு கான்பிடென்சியல் சொல்லுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் அவங்களும் சிரிக்க நானும் சிரிக்க சரி அந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங்ல போச்சு. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடாது, அது கான்பிடென்சியல். சில கொஸ்டின் நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். அப்போ இதை போய் ஏன்ட கேட்கறானே அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும். அதனால கொஸ்டின் ஓகே என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிதானே. ஸோ ஜென்ரலா how many members are going to be in my team, அது ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏதோ செலக்ட் ஆன மாதிரி கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி, ஆமா நம்ம செலக்ட் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அடுத்த பக்கம்
ஸோ ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் டேக் ஃபார் மீ டு கெட் த நெக்ஸ்ட் லெவல்? கேளுங்க, தப்பு இல்லை. ஏன்னா சில கம்பெனில 1.5 வருஷம் இருக்கும், சில கம்பெனில 2 வருஷம் இருக்கும் ப்ரொமோஷனுக்கு. ஸோ ரொம்ப ஈகரா எப்பவுமே நம்ம இருக்கிறோம், அதுக்கு தகுந்தாப்ப நான் மூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா அந்த அந்த டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும்ல. அதே போல எப்போ ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கம்பெனி பாலிசி, அதை நம்ம வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பெனிஃபிட் சம்பந்தமா எதுவும் கொஸ்டின் கேட்காதீங்க. ஹவு மச் இன்சென்டிவ் ஐ வில் கெட் இட் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ வென் ஐ வில் கெட் த போனஸ் கேட்காதீங்க. வென் ஐ வில் கெட் த சேலரி ஹைக்னு கேட்காதீங்க. ஹவு மச் ஐ வில் கெட் த சேலரி ஹைக் இப்படிலாம் கேட்கவே கூடாது, கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மணி மைண்டடா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சிருவாங்க. அதனால ஏன்னா நமக்கு ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்ஸ் யூ ஆர் கோயிங் இன்சைட் we have the ரேட்டிங் சிஸ்டம். நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ 5 ரேட்டிங் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு மினிமம் 10% சேலரி ஹைக் வரும். அதை நான் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ பிரைவேட் கம்பெனியை பொறுத்தவரை ஸோ 4 ரேட்டிங் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஸோ 5 to 8% சேலரி ஹைக் கொடுப்பாங்க. ஸோ 3 ரேட்டிங் சொல்லும்போது 3 to 5 கொடுப்பாங்க. 2 ரேட்டிங் வாங்குனீங்க அப்படின்னா சேலரி ஹைக் உங்களுக்கு இருக்காது. 1 ரேட்டிங் அப்படின்னா டிப்னு சொல்லுவாங்க, பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். ஸோ அதுல போட்டாங்க 3 மாசம் உங்களை ஒரு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக 3 மாசம் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த குவார்டர்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனியை பொறுத்தளவுல. அது நீங்க பேஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த மாதிரி தான் காமன் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். நிச்சயமா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுல ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராவே நீங்க போய் அங்க உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப சென்னை, பெங்களூர்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா நானே சில நேரங்களில் தவறிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் வந்து நாவலூர்ல ஐடி பார்க்ல போனேன் அப்படின்னு சொன்னா உள்ள பெரிய பில்டிங், அது அங்கங்க அந்தந்த பில்டிங்க்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. ஸோ எந்த பில்டிங் எங்க இருக்குது ஏது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயி போச்சு. ஆனா கரெக்டா எக்ஸாக்ட் டைம்ல நான் போய் ஏதோ ரீச் பண்ணேன் அந்த மாதிரி. அதே போல நீங்க சென்னையெல்லாம் பார்க்க போனா டைடல் பார்க், டிஎல்எஃப் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லயே நீங்க வந்து, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வாரத்துல ஒரு நாள் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது 100 பேர் அங்க வெளியே இருந்து நீ உள்ள போறதுக்காக பாஸ் வாங்குறதுக்கே நிற்பாங்க. அதுலயே உங்களுக்கு 1/2 hour மினிமம் ஆயிடும். ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா டைம் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் உள்ள போயிடலாம், 1 hour இருக்குது அதுக்குள்ள உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு இன்டர்வியூன்னு சொல்லும் போது அது முக்கியமான இடங்கள் நீங்க போகும்போது உள்ள போய்க்கோங்க. உள்ள போய் கூட கேன்டீன் இருக்கும், நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதன் பிறகு உள்ள போனது டிஎல்எஃப்லாம் எக்ஸாம்பிள சொன்னேன் இல்ல, உள்ள போன பிறகு கிலோமீட்டர் கணக்குல நீங்க நடக்கணும். உள்ள போய் எந்தெந்த பில்டிங், அந்த கம்பெனி எங்க இருக்கு, எத்தனாவது ஃப்ளோருக்கு போன பிறகு எந்த ரூம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே சேலஞ்சா இருக்கும். அதனால முன்னபடி நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்துக்கலாம். ஸோ பெங்களூரை பத்தி சொன்னேன், பயங்கர டிராபிக் இருக்கும். என்ன பொறுத்தவரை நான் பெங்களூருக்கு இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ப்ரீவியஸ் டே நான் வந்து அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா நமக்கு தெரியும் அங்குள்ள பஸ் எதுவும் அப்படின்னாலும் எதுனாலும் நமக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். கன்னடா பேச முடியாத சுச்சுவேஷன்னால என்ன ஆகும், அதாவது போர்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளவு டிஸ்டன்ஸ், பயங்கர டிராபிக் இருக்கும். அதனால ஏரியா போய் அந்த இடத்த நம்ம பார்த்து அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, விர்ச்சுவல் இன்டர்வியூ நவடேஸ் வந்து நிறைய ஆன்லைன் இன்டர்வியூ தான் இன்னைக்கு வந்துருச்சு. ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய பேர் ஆன்லைன் இன்டர்வியூல தவறுவாங்க. என்ன அப்படின்னா வெப்எக்ஸ் எல்லாம் ஜூம் கொடுப்பாங்க. வெப்எக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய வெப்எக்ஸ் நான் தான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேனே, அப்ப இது நான் 5 நிமிஷத்துல அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நீங்க வச்சிருக்கிற வெப்எக்ஸ் வேறையா இருக்கும், அவங்க கொடுக்குற வெப்எக்ஸ் வந்து வேறையா இருக்கும். ஸோ என்ன நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூக்காக, அதாவது விர்ச்சுவல் இன்டர்வியூக்காக இன்விடேஷன் வந்த உடனே அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கடைசி பேஜ் வரைக்கும் போகுதா, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஹாஸ்ட் டு அப்ரூவ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும், அது வரைக்கும் நீங்க போக தப்பு கிடையாது. அந்த இன்டிமேஷன் ஹாஸ்ட் கூட போகட்டும், தப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் போற வரைக்கும் நீங்க இன்டர்வியூ இன்விடேஷனை வந்து விடாதீங்க. சரியா? ஏன்னா நிறைய சேலஞ்சஸ், என்னடா சேலஞ்சஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. சேலஞ்சஸ் சொல்லும்போது ஒருவேளை பேட்டரி லோவா இருக்கும், ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நீங்க அப்பதான் டவுன்லோட் பண்ணுவீங்க, அப்போ ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா 10 மினிட்ஸ் இருக்கும், அப்ப நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி அது திரும்ப ஓல்டு வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு திரும்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். நெட்வொர்க் இஷ்யூ வரும். அதே போல இன்டர்நெட்ல வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காது, நீங்க விஷமா மாட்டிக்குவீங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருங்க. விர்ச்சுவல் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி வந்த உடனே, உங்களுக்கு இன்விடேஷன் வந்த உடனே நீங்க அதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் என்ன சொல்லுவேன். அதே போல இன்டர்வியூல வந்து ஸோ நெகட்டிவா எதுவுமே பேசாதீங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா, இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி பேசாதீங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை இன்டர்வியூ நீங்க செலக்ட் ஆகலைன்னு சொன்னா கூட வருத்தப்படாதீங்க. இதோட பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க நம்புங்க. எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். வணக்கம்.